மலர்களிலுமே விஷ்ணுவின் நாமத்தையே எழுதினேன். குற்றம் உன்னுடையதல்ல சதி, குற்றம் என்னுடையது. உன்னை நான் உள்ளத்தளவில் வருத்தியது தெளிவாக பிரதிபலிக்கின்றது. அமைதி அடைவாய் மகளே, மனம் வருந்தாதே. விதியின் விளையாட்டை நான் உணர்கிறேன். எனினும் என்னுடைய வருத்தம் உன்னுடைய உறுதி குறித்து. இத்தனை வேதனைகளை சகித்தாய், என்னிடம் முறையிட மறுத்தாய். நான் பந்தமற்றவன் என்று நினைத்தாயா மகளே? உனது செயல்களினால் நான் சினம் கொண்டிருந்தது உண்மைதான். ஆனால் உன் மீது எனக்கு துவேஷம் இல்லை. எவ்விடத்திலும் தம்மை நாணி தலைகுனிய செய்யும் எண்ணம் எமக்கு இருந்ததில்லை தந்தையே. தமது கௌரவமே எமக்கு அனைத்திலும் உயர்ந்தது. இருப்பினும் இப்பிழை எவ்விதம் நடந்ததென்று தெரியவில்லை. என்னிலும் உன்னை நான் நம்புவது அதிகம் சதி. அதற்கு மூல காரணம் நீ அல்ல. உனது கண்களில் கண்ணீர் வேண்டாம் மகளே. நடந்தது யாதாயினும் மறந்துவிடு. எவ்வாறு மறக்க இயலும் தந்தையே? இம்முறையும் யாம் தம் கௌரவத்தையும் நம்பிக்கையையும் பாதிக்கும் வகையில் நடந்துள்ளேன். இதை எவ்விதம் மறப்பேன்? சத்தி, வேண்டாம் மகளே. நிகழ்ந்தவைகள் எதுவும் நீ திட்டமிட்டதல்லவே. அறியாமையின் விளைவினால் தெரியாமல் செய்ததென நானும் அறிவேன். தந்தையே, பிராயச்சித்தத்திற்கு இன்னொரு சந்தர்ப்பம் அளியுங்கள். இம்முறை ஏனும் கடுமையாக பூர்த்தி செய்வேன். யாம் தம் ஆணைக்கு என்றுமே
அடிபணிந்தவள் என்று நிரூபிப்பேன். இனி பிராயச்சித்தங்கள் ஏதும் அவசியமாகாது மகளே. நீ கொண்ட ஈடுபாடு, சிரத்தை மற்றும் திட சிந்தனையானது பிரஜாபதியை ஒரு தந்தையிடம் தோற்க செய்திருக்கிறது மகளே. உன் தந்தையை மன்னிக்க வேண்டுகிறேன். இனி உன் திருக்கரங்களால் ஸ்ரீ ஹரிக்கு சேவைகள் புரிவாய். அதிதி, சதியின் அறையின் நின்று தாமரைகள் அனைத்தையும் அகற்ற ஆவண செய்வாய். ஆகட்டும் தந்தையே. மகளே, இது குறித்து நீ எவரிடமும் விவாதிக்க வேண்டாம். சிக்கலில் சிக்கி நீ உழல வேண்டாம். உற்சாகம் பெறுவாய், மகிழ்ச்சி கடலில் ஆழ்வாய். மகளே, நேர்ந்ததை உன் சிந்தையிலிருந்து அகற்று. இனி அது குறித்து நீ என்ன வேண்டாம். தந்தையின் ஒரு வாய்மொழியினால் நீ கொண்ட உள்ள நோய் புறமுதுகிட்டோடியதே. என்றும் எனக்கு என் மகள் பிரியமானவள்தானே. மறந்தேன் சதி, வசந்த விழா நெருங்குகின்றது. உன் சோதரிகளுடன் இணைந்து விழா ஏற்பாடுகளை துவக்க எண்ணமில்லையா உனக்கு? அவசியம் செய்கிறேன் தந்தையே, அது எமது கடமை. இவ்வாண்டின் வசந்த விழாவினை பிரஜைகள் என்றும் மறக்காதிருக்கும்படி செய்வாயாக. தமது எண்ணம் நிச்சயம் நிறைவேறும், கவலை கொள்ள வேண்டாம். சதி, வா, விரைந்து வா, நந்தவனம் செல்வோம். நீ விதைத்த மரங்களும் செடிகளும் உன்னை காணாமல் வாடி நிற்கின்றன. அனுமதி அளிக்க வேண்டும். நீண்ட காலமாக அறையினின்று நான் வெளியேறவில்லை. தாவரங்களுக்கு நீரும் பாய்ச்சவில்லை. தயக்கம் என்ன மகளே, செல்வாய். கியாதி அக்கா, தாங்களும் எம்முடன் வாருங்களேன். தந்தையே, நானும் செல்லவா? சென்று வா மகளே.